அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட S90 பேட்ச்சில் டே 20ல் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்தவரை நம்ம 9th நியூ புக் படிச்சுட்ருக்கோம். ஸோ அதில் தமிழில் 9th நியூ புக்கில் இயல் 8 சரிங்களா. அதே மாதிரி ஒரு சிலர் நியூ புக் சொல்கிறீங்க சார், ஓல்டு புக்கும் இந்த சிலபஸில் கவர் ஆகுமா அப்படின்னா, அந்த 90 டேஸில் கவர் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக ஓல்டு புக்ஸும் கவர் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து ஜிஎஸை பொறுத்தவரை நம்ம 10th சோஷியல் சயின்ஸ், அதாவது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் எக்கனாமிக்ஸ் பொருளியல் பார்த்துட்ருக்கோம். அதில் 4 லெசன் முடிச்சிட்டோம். இப்போ 5வது லெசன் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு சரிங்களா. அதாவது தமிழில் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் சரிங்களா. இதுதான் இன்னைக்கு நீங்கள் படிக்க போகிறது. அதுக்கு அடுத்து மேக்ஸை பொறுத்தவரை நம்ம நேற்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அதை கவர் பண்ணாதவங்க இன்றைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கவர் பண்ணிவிடுங்க சரிங்களா. மேக்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது தமிழில் கூட்டு வட்டி சரிங்களா. இது கவர் பண்ணாதவங்க இன்றைக்கி கவர் பண்ணிடுங்க. இல்லை நான் ஏற்கனவே நேற்றே கவர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா ஒரு தடவை ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இதெல்லாம் முடிச்சிட்டேன் சார், எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தாராளமாக படிக்கலாம். ஓகே, இது முடிச்சிட்டா தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் வரணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், செப்டம்பர் 2023 மே மாதம் 15ஆம் தேதி 2024 வரை படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுபடி ஃபஸ்ட்டு நம்ம செப்டம்பர் 2023க்கானதில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 3 நாளுக்கான தினமணி நியூஸ் பேப்பர் சரிங்களா. தினமணி நியூஸ் பேப்பர் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதில் எதுவும் முக்கியமான கரண்ட் இஷ்யூஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு சில அவார்ட்ஸு சரிங்களா, அவார்ட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மேலே இருக்கிற தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இதை 3த்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வரணும். ஸோ அதை படிக்கலைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மேலே இருக்கிற நமக்கு சப்ஜெக்ட்ஸ் தான், தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் தான். அதுக்கடுத்து தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, அதுக்கடுத்து ரிவிஷனை பொறுத்தவரை 10th சோஷியல் சயின்ஸில் ஓகே, ரிவிஷனை பொறுத்தவரை 10th சோஷியல் சயின்ஸில் ஜாகிரஃபியில் 5வது லெசன். அதே மாதிரி 9th சயின்ஸில் 21வது லெசன் சரிங்களா. இதுதான் நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஓகே சார், நான் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போது அதாவது மார்ச் மாதத்துக்கான நியூஸ் பேப்பர் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இது படித்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை கரண்ட்டாக நான் மார்ச் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் செப்டம்பருக்கானதை படித்து தான் ஆகணும். அது உங்களோட கன்வீனியன்ட்டு. ஸோ ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் செப்டம்பர்லேருந்து மே மாதம் வரை உள்ள கரண்ட் அஃபேர்ஸை ஓரளவுக்கு ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே, வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.